வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2A எக்ஸாமுக்கு சதவீதத்துல 6வது டைப்ல டி செக்ஷன் வந்தாச்சு. அடேங்கப்பா, எத்தனை வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கலப்பு பின்னத்துல புள்ளி வச்சு நம்புறாதாங்க ஆன்சர் வருது. அப்படிதான் இருக்குது புது புக்லயும் பிளஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லயும். முடிஞ்ச அளவு ரொம்ப சிம்பிளா தான் சொல்லி கொடுக்க போறேன். அழகா கவனிங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி, ஒரு பழ வியாபாரி 200 ரூபாய்க்கு பழங்களை விற்று 40 லாபமாக பெறுகிறார் எனில் அவரின் லாப சதவீதம் அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு கடைக்காரர் வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு பழம் வாங்கி வந்துடுறாருங்க. அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் விற்று முடிச்சிடுறாரு. அப்படி விற்கிறதால அவருக்கு 40 ரூபாய் லாபம் வருது. அப்படின்னா இப்போ 200 ரூபாய் வாங்கி 40 ரூபாய்க்கு வித்தாரு, 40 ரூபா லாபம் வந்துச்சுல்ல. அந்த 40 ரூபான்றது எவ்வளோ சதவீதம் 200ல? இதான் கேள்வி. புரியுதுங்களா? ஏன்னா லாப சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. லாபன்றது 40 ரூபாய். அப்போ 200 ரூபாவில் 40 ரூபான்றது எத்தனை சதவீதம்? இதை கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம 6வது டைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பேட்டர்ன் எப்படி. முதல் ஒரு அசல்னா நம்ம முதல் அசல் எடுத்துக்கலாம், அதான் கூட பர்சன்டேஜை பெருக்கலாம், பெருக்கி வரக்கூடிய விடையை நம்ம இங்கே எழுதிக்கலாம். கரெக்டா? இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். ஆமாம் தானேங்க? அசலுக்கு பக்கத்தில் பர்சன்டேஜை பெருக்கணும், அதுக்கப்புறம் அந்த பர்சன்டேஜுக்குரிய ஆன்சரை ஈக்குவல்ட்டில் வச்சுக்கணும். இப்படி தான் நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இதில் தெளிவாக இருக்குது. 200 ரூபாய் தான் அசல். கரெக்டாக 200 ரூபாவில் பர்சன்டேஜை பெருகணும். பர்சன்டேஜ் வந்து ஆப்ஷனில் தான் கேட்டிருக்காங்க, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஈக்குவல் டு 40 ரூபாய். அதாவது 200 ரூபாவில் 40 ரூபான்றது எத்தனை சதவீதம்? இவ்வளோதான் கேள்வி. கரெக்டா? நான் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிட்டேன். எழுதுந்து புரியுதுங்களா? ரைட்டுங்க. இப்போ என்னன்னா, எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ பெருக்கல்ல இருக்கிற 200 ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் போச்சுன்னா வகுத்தல்ல வந்துடும். கீழே வரக்கூடிய எண் அசலாவோ பர்சன்டேஜாவோ இருந்தால் மேலே 100 பெருக்கணும். கீழே வந்த எண் என்ன? 200ன்றது அசலை குறிக்குது, அதனால நான் மேலே 100 பெருகிட்டேன். இப்போ இதை சுருக்குனா ஆன்சருங்க. இந்த பாருங்க, இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். அதுக்கப்புறம் 2ல் பாதி 1, 40ல் பாதி 20. ஸோ 20%. அவ்வளோதான். இதான் முழு நம்பரே. இந்த கொஸ்டின்லேயே மீதி எல்லாம் புள்ளி வச்சு நம்பர் தான் வரப்போகுது. புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை 90ல் இருந்து 50 ஆக குறைந்து விட்டது எனில் குறைவின் சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க? ஒரு ஆடி மாசம் வந்து ஆடி தள்ளுபடி விடுவாங்கல்ல, அது விட்டுருந்தாங்க. ஒரு சட்டையோட விலை வந்து 90 ரூபாய் போட்டிருந்தாங்க. இதை நான் 90ல் இருந்து 50 குறைந்தது. அதாவது 90 ரூபாய் எழுதியிருந்தாங்க, ஆடி தள்ளுபடின்னு 50 ரூபா கொடுங்க போதும், ஷர்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா எவ்வளோ குறைச்சிருக்காங்க? 90 ரூபான்றது 50 ரூபா கொடுத்து வாங்கி வந்துட்டேன். அப்போ 40 ரூபா குறைச்சிருக்காங்க. கரெக்டா? அப்போ நான் குறைச்சாங்க பத்தியா 40 ரூபாய், அதோட சதவீதம் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புரியுது? அது பாருங்க. ஸோ 90ல் இருந்து 50 குறைந்தது எனில் குறைவின் சதவிகிதம். ஸோ 90 ரூபாய் இருந்ததை நான் 50 ரூபாயா கொடுத்துட்டாங்க தள்ளுபடியில். அப்போ எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னா 40 ரூபா குறைச்சிருக்காங்க. அந்த குறைச்சிருக்காங்களா 40 ரூபா, அது 90 ரூபாயில் எத்தனை சதவீதம்? அவ்வளோதான். இந்த கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த கணக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, டக்கு டக்குன்னு போடலாம். சரிங்களா? ரைட்டு. இப்போ எப்படி போடலாம்? அது பாருங்க. முதல்ல அசல் வந்து 90 ரூபாய், ஏன்னா மொத்த மதிப்பு 90 ரூபாய் தான். ஸோ 90ல் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜை நான் பெருக்க போகிறேன். பர்சன்டேஜ் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அதனால் X பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சுட்டேன். ஈக்குவல் டு, அதாவது 90ல் 40 ரூபான்றது எத்தனை சதவீதம்? இதான் கீ பாயிண்ட். கரெக்டாக புரியுதா நான் சொன்னது? புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? இந்த பேட்டர்ன் எது புரியுதுங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ பெருக்கல்ல இருக்கிற 90 ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பார்க்க போனால் வகுத்தலாக மாறிடும். கீழே வரக்கூடிய எண் அசலாவோ பர்சன்டேஜாவோ இருந்தால் மேலே 100 பெருக்கணும். கீழே வந்தது அசலை குறிக்கிறதால நான் என்ன பண்ணியிருக்கேன்? மேலே 100 பெருக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ரைட்டு. புரியுதா எழுதுந்து? அவ்வளோதான். இதை தான் நம்ம 6வது டைப் ஃபுல்லாக இப்படி தான் நம்ம பார்த்துட்டு வரோம். கரெக்டாக? ரைட்டுங்க.
இப்போ அடிச்சு கொடுத்த ஆன்சருங்க அது பாருங்க, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், 4 கூட 100 பெருக்குன்னா 400/9ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம 9 எப்பல் அடிக்கணும் சரிங்களா. அது ஈஸி தான், ஏன்னா ஓர் 9 9 9 18 18 ஒரு 9 27 நான் 9ன்னா வரும் 18 18 8 16 36ன்னு வரும் கரெக்டாக. அப்போ 4 9 36 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு வந்து 40 இருக்குது, 36 போயிடுச்சுன்னா மீதி 4 இருக்கும். அந்த 4 இங்கே பக்கத்தில் போடுங்க, மறுபடியும் 40 தான் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 4 9 36ன்னு வரும், மீதி எவ்வளோ இருக்குது, 4 இருக்குது கரெக்டாக. புரியுதுங்களா? அப்போ 44 4 மீதி இருக்குது, அது 9ஆல் வகுப்படாது. அந்த 9 அப்படியே பக்கத்தில் வச்சுக்கிட்டேன், கீழே வச்சுக்கிட்டேன். அப்போ 44 4 வகுத்தல் 9 ஆயிடும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? 9 எப்பல் அடிக்கணும் 400. ஸோ எனக்கு 400 அடிக்க தெரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக போடலாம். 9 9 18 18 36. ஸோ 4 9 36 40 36 போச்சுன்னா மீதி 4 இருக்கும், பக்கத்தில் போடுங்க. அங்கே ஆல்ரெடி ஜீரோ இருக்கிறதால 40 மாறிடும். ஸோ அப்போ அங்கேயும் வந்து பார்த்தா 4 9 36ன்னு வரும். ஸோ இங்கே 4 போட்டுக்கிட்டேன். இப்போ 40 36 போனால் மீதி 4 இருக்குது. 4 9 எப்பல்ல வகுப்படாது, அதனால மேலே 4 வச்சுக்கிட்டேன், கீழே 9 வச்சுக்கிட்டேன். அப்போ 44 4/9 ஆயிடும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ரைட்டா? புரியுதா? அவ்வளோ. அடுத்தது இந்த கணக்கு நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் தரேன், பின்னாடி தரேன், இன்னும் கொஞ்சம் சம் போட்டு சொல்கிறேன். 62வது கேள்வி. ஒரு தண்ணீர் தொட்டியின் தண்ணீர் அளவு 2 நிமிடத்தில் 35 லிட்டரில் இருந்து 50 லிட்டராக அதிகரித்தது எனில் அதிகரித்த தண்ணீரின் சதவீதம் என்ன அப்படின்னு 7th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. இதுவும் வித்தியாசமான சம். என்னன்னா, ஒரு தண்ணீர் தொட்டி இருக்குதுங்க, ஆல்ரெடி 35 லிட்டர் இருந்துச்சு. நான் மோட்டரை ஆன் பண்ணேன், 2 நிமிஷம் ஓடிச்சு. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் அந்த தொட்டி எட்டி பார்க்குறேன், 35 லிட்டராக இருந்தது 50 லிட்டராக அதிகரிச்சிருச்சு. இப்போ 35 லிட்டர் ஆல்ரெடி இருந்தது, 2 நிமிஷத்தில் 50 லிட்டராக மாறி இருக்கு. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதோட சதவீதம் இங்கே பாருங்க, அதிகரிப்பின் சதவீதம். இதுதான் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போது 35 இருந்தது 50 அதிகரிச்சிருக்கு. எவ்வளோ அதிகரிச்சிருக்கோ அதோட சதவீதம் கேட்குறாங்க. புரியுதா? சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ ஆல்ரெடி 35 லிட்டர் இருந்துச்சுங்க, இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 50 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ 2த்தையும் கழிச்சுங்க, 50ல் 35 போச்சுன்னா 15ன்னு வரும். 15 லிட்டர் அதிகரிச்சிருக்கு. அப்போ இப்போ கேள்வி என்னன்னா, முதல் 35 லிட்டர் இருந்துச்சுல்ல, 2 நிமிஷத்தில் 50 லிட்டராக மாறிச்சுல்ல, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு, 15 லிட்டர். அப்போது 35ல் 15 லிட்டர்ன்றது எத்தனை சதவீதம்? இவ்வளோதான் கீ பாயிண்ட். இந்த கீ பாயிண்ட் எடுத்தாவே போதும், வேற எதுவே கிடையாது. அப்போது அசல் என்ன, 35. ஆல்ரெடி 35 லிட்டர் இருந்துச்சுன்னதால இதான் அசல். ஓகேவா? அப்போது 35 லிட்டரில் எத்தனை சதவிகிதம், 15 லிட்டர். அவ்வளோதான். இப்போ எழுந்து புரியுதா இந்த ஃபார்மேட்டு? அவ்வளோதாங்க. இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. பெருக்கல் இருக்கிற 35 ஈக்குவல் என்ன போச்சுன்னா வகுத்தல் ஆகிடும். கீழே வந்தது அசலாவோ பர்சன்டேஜாவோ இருந்தால் மேலே 100 பெருக்கணும், கீழே வந்தது அசல் தான். ஸோ அதனால் நான் மேலே 100 பெருக்கிட்டேன், அடிச்சு கொடுத்தா ஆன்சரு. அங்கே பாருங்கள், 1 5 5 3 5 5 7 5 35. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்படி பெருக்கிறேன். ஏன்னா என்னால் 3 100ன்னு இருக்குது, 7ஆல் அடிக்க முடியாது. அது 3 கூட 100 பெருக்குன்னா 300 வகுத்தல் 7 அப்படின்னு வரும். சரி, இப்போ இதை அடிக்கலாம். எதில் அடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக பாருங்க, ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க, சிம்பிளாக யோசிங்க சரிங்களா. ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் கணக்கு பெருசாக இருக்கும். 1 7 7 7 14 3 7 21 4 28. ஸோ 30ல் 4 7 28ன்னு வரும். மீதி எவ்வளோ இருக்கோ 2 இருக்கும், பக்கத்தில் போட்டுங்க. பக்கத்தில் போட்டால் 20ன்னு மாறிடும். 1 7 7 14 அப்படின்னு வரும். 3 21, நம்மக்கிட்ட 20 தான் இருக்குது, 3 21 வந்துடும். அப்போ 7 14 2ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ 20ல் 14 போனால் மீதி எவ்வளோ இருக்கும், 6 இருக்கும். 6 7 வாய்ப்பாடில் வருமானா வராது, அதனால் 6 தனியாக வச்சுக்கிட்டு கீழே 7 வச்சுக்கிட்டேன். ஸோ 42 6 வகுத்தல் 7 சதவிகிதம். பார்த்தீங்களா? அது பாருங்க, அழகாக வரும். இப்போ புரியுதுங்களா? எதுவும் பெரிய கணக்கெலாம் கிடையாது. சரி, வித்தியாசமான கணக்குகள் அப்படின்றதுக்காக இதை தனி வீடியோவாக போட்டிருக்கேன். புரியும் அப்படின்னு நம்புறேங்க. நீங்கள் தான் சொன்னது பாருங்க, இதில் கூட எப்படி இருக்குது. அதாவது 63வது கேள்வி. ஒரு கடைக்காரர் நாற்காலியை 325 ரூபாய்க்கு வாங்கி 350 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்படி விற்பனை செய்வதில் லாப சதவீதம் கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுவும் பாருங்க, அதாவது
நீங்கள் ஒரு சேர் வாங்குறீங்க, அந்த சேரோட விலை 325 ரூபாய். வாங்கின்னு வந்து வீட்டில் வைக்கும் போது உங்கள் ஃப்ரெண்டு வந்து எனக்கு குடுறா மச்சான், எனக்கு இந்த சேர் வேணும் அப்படின்னு கேட்குறான். சரி எத்துமோ அப்படின்னு என்ன பண்ணுறேன், அவனுக்கு 350 ரூபான்னு குத்து வித்துடுறேன். இவன் ஃப்ரெண்டா 325 ரூபாய் வாங்கி 350 ரூபாய் விற்ற எப்படி? சரி ஓகே 350 ரூபாடா வேணா எத்துமோ வேணா விட்டுறா அப்படின்னு சொல்கிறான். அவனும் வாங்கி போயிட்டான். இப்போ லாபம் எவ்வளோ ஆச்சு? 325 ரூபாய்க்கு வாங்கி வந்தேன், 350 ரூபாய்க்கு விற்றேன், 25 ரூபாய் லாபம். அப்போ 325 அதானே நம்ம வாங்கி வந்தது, அதுதான் அசல் சரியா? ஸோ 325 25 ரூபான்றது எத்தனை சதவீதம்? இதான் கீ பாயிண்ட். அவ்வளோதான். இப்போ புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. அப்போ என்ன பண்ணலாம்? 325 எத்தனை சதவிகிதம்? 25. கரெக்டாக எப்படி? இங்கே பாருங்க, 325 350 போனால் 25 ரூபாய் அதிகம் வச்சு விற்றுருக்காரு லாபம். ஓகே ஓகே. இப்போ எப்படி போடலாம் அது பாருங்க, ரொம்ப ஈஸி. இப்போ எனக்கு என்னன்னா எக்ஸோட வேல்யூ வேணும், பர்சன்டேஜ், அதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போது பெருக்கல்ல இருக்கிற 325 ஈக்குவல்ட்டுக்கு என்ன போனால் வகுத்தலாக மாறிடும். கீழே வந்துருமா? அப்படி எழுதிக்கிட்டேன். இப்போ கீழே வரக்கூடிய அசலாவோ பர்சன்டேஜாவோ இருந்தால் மேலே 100 பெருக்கணும், கீழே வந்தது அசல், அதனால மேலே 100 பெருக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ இதை அடிச்சு கொடுத்தா ஆன்சரு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். சரிங்களா? புரியுதா சொன்னது? ரைட். இங்கே பாருங்க, 5 25, 6 30, 30ல் 32 போனால் மீதி 32ல் 30 போனால் மீதி 2 இருக்குது. இப்போ அதில் போடுங்க 5 25 65ன்னு வரும். மறுபடியும் அடிக்கலாம். 1 5 13 5 65. ஸோ இப்போ பாருங்கள், மேலே 100 இருக்குதுங்க, கீழே வந்து 13 இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு மேலே சுருக்க முடியுமானா எனக்கு தெரியாது. நம்ம ஆப்ஷனை பார்த்தா இன்னும் சுருகிருக்காங்க. என்னங்க இப்படி பண்ணுறீங்களே? சரி வாங்க எப்படின்னு போடுவோம், வேறு வழி இல்லையே அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஆப்ஷன் வச்சு, ஏன்னா எனக்கு இங்கே பாருங்கள் 100 வகுத்தல் 13 வந்துருச்சு. இப்போ எனக்கு 13 வாய்ப்பாடு தெரிஞ்சால் மேபி நாங்கள் போய் பார்க்கலாம். ஏன்னா 13 26 26 26 அப்படின்னு 56 52 அப்படின்னு பார்த்துன்னு போகலாம். பட் இங்கே என்னென்னா, இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் கீழே 13 இருக்குது. நம்ம இங்கே வச்சு ஹேண்டில் பண்ணிடலாம். ஆப்ஷன் வச்சு மேபி உங்களுக்கு இங்கே அடிக்க தெரிஞ்சு அடிங்க, இல்லைன்னா ஆப்ஷன் வச்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்களேன் எப்படி. இது பாருங்கள், எல்லாத்துலேயுமே கீழே 13 இருக்குது, இங்கே 7 இருக்குது. சரிங்களா? நான் இப்போ ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன். பி வந்து 7 1/13 கொடுத்துருக்காங்க. இதுக்கான மீனிங் என்னென்னா, கீழே இருக்கிற 13 சைடில் இருக்கிற 7 கூட பெருகணும். பெருக்கி வரக்கூடிய விடையை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குல்ல, அதை கூட கூட்டிக்கணும். இதான் ரூலு. சரிங்களா? இது ஈஸி. 13ஓட 7 பெருக்குன்னா இப்போ 17 70, 7 21 கூட்டினா எவ்வளோ வரும்? 1 7 8ன்னு வருமா? 81 அப்படின்னு வரும். 81 ஆமாங்க, கரெக்டு தானேங்க, 81 தானே வரும். 7 13 ஆமாம் அப்படி தான் வரணும். என்னங்க கம்முனேக்கிறீங்க? ஏன்னா சொல்லுங்கள் ஆமாவா இல்லையான்னு. 91 வரும் தானேங்க? ஆமாம். 7னா 8 9 என்னவோ போக 4ஆம் எக்ஸாம் வச்சுட்டு ஒன்றுமே 81 ஆமான்றீங்க. ரைட்டு. ஸோ 91 வரும். கரெக்டா? இங்கே பாருங்கள், 17 70, 21 70 21 கூட்டினா 91 வரும். ரைட்டு. இந்த 91 வருது இல்லை, இதை இந்த 1 கூட்டினா 92 தான் வரும். அப்போ 92 வகுத்தல் 13 வரும். ஆப்ஷன் பி. ஆனால் எனக்கு என்ன வரணும்? 100 வகுத்தல் 13 வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ இல்லை, சாரி பி இல்லை. இப்போ ஆப்ஷனே எடுத்துக்கிறேன். 7 9/13 எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே கீழே இருக்கிற 13 சைடில் இருக்கிற 7 கூட பெருக்கிறேன். இப்போ தானே பெருக்கணும். 17 70 21 91 வரும். இந்த 91 இந்த 9 கூட்டினா 100ன்னு வரும். 100 வகுத்தல் 13 பர்ஃபெக்டாக வருது. அப்போ ஆப்ஷனே தான் சரியானது. ஒன்று அங்கே அடிச்சிருங்க, இல்லைன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு பார்த்துங்க. கரெக்டாக கிளியராக புரியுதுங்களா? சூப்பருங்க. அடுத்த கேள்வி. அடுத்தது இங்கே பார்த்தீங்களா, என்னங்க எல்லாம் புள்ளி வச்சு நம்பராக இருக்குது. யூ அப்பா. சரி, 64வது கேள்வி. லலிதா என்பவர் தன் எழுதிய ஒரு கணித தேர்வில் 35 சரியான பதில்களும் 10 தவறான பதில்களும் எழுதினார். எனில் அவர் அளித்த சரியான பதில்களின் சதவிகிதம் வச்சாங்க பாருங்க. இப்படி கூட கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க இந்த மாடல். ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்களா, லலிதான்றவங்க ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. அதில் 35 கொஷினு கரெக்டு, 10 கொஷினு தப்பு. அப்படின்னா அவங்க சரியாக எழுதினாங்களோ 35 கேள்வி, அது எத்தனை சதவீதம்? இதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா மொத்த மதிப்பெண் கொடுக்கல, டோட்டல் ஸ்கோர். கரெக்டாக நல்லா பாருங்கள். ஸோ லலிதா எழுதுனாங்க, அந்த எக்ஸாமில் கரெக்ட் வந்து 35, தப்பு வந்து 10.
அப்படின்னா கரெக்ட் 35 இருக்குல்ல, அது எத்தனை சதவீதம்? மேபி இப்படி கூட கேட்பாங்க, தப்பு 10 இருக்குல்ல, அது எத்தனை சதவீதம்னு கேட்பாங்க. ஆனால் இப்போ மொத்தம் கொடுக்கல, மொத்தம் தான் நமக்கு அசல் தேவை, அசல் வச்சு தான் கணக்கு போட முடியும். ஆனால் ஈஸி. இப்போ நீங்களே யோசித்து பாருங்க, 35 கரெக்டு 10 தப்புன்னா மொத்தத்தையும் கூட்டினா அதானேங்க டோட்டல் ஸ்கோரு. கரெக்டா? கரெக்ட் 35 தப்பு 10 கூட்டுங்க 5 4 45ன்னு வரும். ஸோ அப்போ மொத்தமாக இந்த எக்ஸாமுக்கு 45 கேள்வி. ஓகேவா? புரியுதா? ஓகே. அப்போ 45 கேள்வியில் அசல்ல எத்தனை சதவிகிதம் 35? ஏன் சரியானபடி தான் கேட்டிருக்காங்க. மேபி தவறானது கேட்டாங்கன்னா இங்கே 10ன்னு போடணும், அவ்வளோதான். புரியுதா? சொன்னது புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ என்னென்னா அவ்வளோதான், இது எழுதிட்டாவே போதும். 45ல் எத்தனை பர்சன்டேஜ்? 35. 45ன்றது வந்து அசல், அதுக்கு பக்கத்தில் பர்சன்டேஜ் பெருக்கிறேன், எக்ஸ் பர்சன்டேஜ் போட்டுட்டு ஈக்குவல் டு 35ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ என்னென்னா அங்கே பாருங்கள், எனக்கு எக்ஸோட வேல்யூ பர்சன்டேஜ் வேணும். அப்போ பெருக்கல் இருக்கிற 45 ஈக்குவல் டு என்ன போனால் வகுத்துலாம் மாறிடும். நான் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். 35 கீழே 45ன்னு வரும். கீழே வரக்கூடிய எண் அசலாவோ பர்சன்டேஜாவோ இருந்தால் மேலே 100 பெருக்கணும். கீழே வந்தது அசலாக தான் குறிக்குது, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், மேலே 100 பெருக்கிட்டேன். இப்போ நான் 5 பல் அடிக்கிறேன். 7 5 35, 8 5 40, 9 5 45. இப்போ பெருக்கிறேன் 700 வகுத்தல் 9ன்னு வரும். சரியா? இப்போ அங்கே பாருங்க முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த இடத்துல புள்ளி வச்சுருக்காங்க. வாங்க எவ்வளோ தூரம் நம்மளால் சுருக்க முடியுமோ சுருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். 700 வகுத்தல் 9ன்னு வருது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், முடிஞ்ச அளவுக்கு சுருக்குவோம். சரிங்களா? பெருசாலாம் கிடையாது. எதில் அடிக்கலாம்? 9ஆம் வகுப்பில். உங்களுக்கு 9ஆம் வகுப்பில் எந்த லெவல் தெரியுமோ அந்த லெவல் வச்சுக்கிட்டாவே போதும். சரிங்களா? ரைட்டு. ஸோ போட்டுடலாம். இப்போ என்னென்னா 1 7 7 7 14 3 7 வந்து 20. நான் என்னத்துக்கு இப்போ 7ஆம் வாய்ப்பாடு சொல்லிங்கிறேன்? 9ஆம் வாய்ப்பாடு தானே சொன்னேன். கீழே 9 தானே இருக்குது. 1 9 9 9 18 3 9 27. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை 9 வரும் அப்படின்னு கேட்டால் 7 9 63. கரெக்டாக 7 9 63 அப்படின்னு வரும். ஸோ 70ல் 63 போனால் மீதி வந்து 7 இருக்குது, பக்கத்தில் போடுங்க. மறுபடியும் 70 வருது. 7 9 63 அப்படின்னு வரும். கரெக்டாக மீதி எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. ஸோ 7 டிவைட் பை 9 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ 77 7 டிவைட் பை 9%. அவ்வளோதான். இதான் கலப்பெண்ணத்தில். ஆனால் இவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, புள்ளி வச்சு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இங்கே பாருங்களேன், நமக்கு 77 புள்ளின்னு வரும். 77 புள்ளின்றது ஆப்ஷன் ஏவில் மட்டும்தான் வருது. இதான் ஆன்சர். ரைட்டா? புரியுதுங்களா? நான் புள்ளி வச்சதால முடிஞ்சாலும் வளரி தள்ளியாவது சிம்பிளாக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் புரியுதா இல்லையான்னு சொன்னாதாங்க எனக்கு தெரியும். ரைட்டு. அடுத்தது பாருங்கள், இதுவும் புள்ளி வச்ச நம்பர் தான். ஒரு சட்டை 110 ரூபாய்க்கு வாங்கப்பட்டு 90 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது எனில் நட்ட சதவீதத்தை கண்டறிக. ஸோ பாருங்கள், ஈஸி தான். 110 ரூபாய் வாங்கி 90 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா நஷ்டம் தான். எவ்வளோ நஷ்டம்? 20 ரூபா நஷ்டம். அப்போ 110ல் 20 ரூபான்றது எத்தனை சதவீதம்? அவ்வளோதான். அப்போ அசல் எவ்வளோ? 110. இதில் என்ன பெருக்கணும்? பர்சன்டேஜை பெருக்கணும். ஸோ பர்சன்டேஜை பெருக்கிட்டேன். நெக்ஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? 20 ரூபாய். அதாவது 110 ரூபாவில் 20 ரூபான்றது எத்தனை சதவீதம்? இவ்வளோதாங்க தேரி. புரியுதா எழுதுந்து? ஸோ 110 அசல், அதான் ஒரு பர்சன்டேஜை பெருக்கிற பர்சன்டேஜ் தான் கொஷனில் கேட்டிருக்காங்க. அதனால் எக்ஸ் பர்சன்டேஜ்னு வச்சுக்கிட்டேன். ஈக்குவல் டு 20 ரூபாய். இப்போ எனக்கு எக்ஸ் வேணும். அப்போ 110 ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் போச்சுன்னா பெருக்கல் இருக்கிறதால வகுத்துலாம் மாறிடும். கீழே வந்து ஏன் அசலாவோ பர்சன்டேஜாவோ இருந்தால் மேலே 100 பெருக்கணும். ஏன்னா கீழே வந்து 110ன்றது அசல், அதனால் மேலே 100 பெருக்கிட்டேன். இப்போ அடிங்க, 0க்கு 0 கேன்சலு. 2யும் 100யும் பெருக்குனா 200 டிவைட் பை 11ன்னு வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 11ஆம் வாய்ப்பாடில் நம்ம முதல் வந்து பார்த்தீங்கன்னா 20 எடுக்கலாம். ஓர் 11 இது பாருங்க, ஓர் 11 11 ஓர் 11 11 மீர் 11 22. ஸோ 26 இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஓர் 11 11 மீதி 9 இருக்குது, பக்கத்தில் போட்டால் 90ன்னு வரும். 8 11 88. கரெக்டாக 8 11 88. மீதி எவ்வளோ இருக்குது? 90ல் 88 போனால் மீதி 2 இருக்குது. அப்போ 2 டிவைட் பை 11. அவ்வளோதான். 2 11 இப்போ வகுப்படாது, அதனால 2 டிவைட் பை 11 வச்சுக்கிட்டேன். அப்போ 18 2 டிவைட் பை 11. அவ்வளோதான். அது பாருங்க, 18 2 டிவைட் பை 11 பர்ஃபெக்டாக வருது. புரியுதா? கடகடன் போட்டேன். அடுத்தது உங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்ல போகிறேன். பட் இந்த சம் போட்டுறேன். 2 சம் ஹோம் ஒர்க் தரேன். 67வது கொஸ்டின். இனியன் 5 டஜன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால்
நல்ல முட்டைகளின் சதவீதம் காண்க. இதுவும் புள்ளி வச்ச நம்பர் தான். என்னங்க இது 29/1/2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இது அதாவது இனியன்ற பையன் 5 டஜன் முட்டை வாங்குறாரு. அதில் வீட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா 10 முட்டை கெட்டு போச்சு. அப்படின்னா நல்ல முட்டை எவ்வளோன்னு கேட்குறாங்க. முதல்ல இது டஜனில் கொடுத்துருக்காங்க, இங்கே எண்ணிக்கையில் இருக்குது. நீங்களே புரியுதுங்களா? இங்கே 5 டஜன் சொல்லிட்டாங்க, இங்கே 5 முட்டைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு இடத்துல டஜனில் கொடுத்துருக்காங்க, இன்னொரு இடத்துல எண்ணிக்கையில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், டஜனை எண்ணிக்கையாக மாற்றணும். அது எப்படி? இது கூடமா தெரியாது. வாழைப்பழங்க, ஒரு சீப் வாழைப்பழம் கேட்டால் 12 பழம் எடுத்து கொடுப்பாங்க. இல்லை ஒரு டஜன் வாழைப்பழம் கொடுப்பா அப்படின்னா 12 பழம் எடுத்து கொடுப்பாங்க. கரெக்டா? அப்போ ஒரு டஜன்னா 12. அப்போ 5 12 எவ்வளோ? 60. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மொத்தம் 60 முட்டை. அதில் கெட்டுப்போன முட்டை 10. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, நல்ல முட்டை கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் 60 முட்டை, அதில் கெட்டு போனது 10, கழிச்சிருங்க. 50 முட்டை. 50 முட்டை நல்ல முட்டை. அப்போது 60ல் 50 முட்டை எத்தனை சாயிடும்? இவ்வளோ தாங்க. இப்போ புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? அப்போ 60 அசல். இதாக கூட நான் பர்சன்டேஜை பிரிக்கிறேன். பர்சன்டேஜ் தான் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு 50. ஏன் நல்ல முட்டை? மேபி இந்த இடத்துல கட்ட முட்டைன்னு போட்டாங்கன்னா 10ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? கெட்ட முட்டையோட சதவீதம் கேட்டால் 10 போட்டுக்கணும். நல்ல முட்டையோட சதவீதம் கேட்டாங்கன்னா 50 போட்டுக்கிட்டு. ஓகே, புரியுதுங்களா? ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க, அசல் 60, மொத்த முட்டை. அதில் பர்சன்டேஜை பெருக்கணும். பர்சன்டேஜ் தான் கொஸ்டினில் கேட்டதால நான் எக்ஸ் பர்சன்டேஜ்னு வச்சுக்கிட்டேன். ஈக்குவல் டு எத்தனை முட்டை கேட்குறாங்க? 50 முட்டை நல்ல முட்டை, அதை போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். அப்போது எனக்கு எக்ஸ் வேணும், பர்சன்டேஜ். அப்போ பெருக்கல், அதாவது பெருக்கல் இருக்கிற 60 ஈக்குவல்ட்டுக்கு என்ன பக்கம் போனால் வகுத்தலாக மாறிடும். கீழே வரக்கூடிய எண் அசலாவோ பர்சன்டேஜாவோ இருந்தால் மேலே 100 பெருக்கணும். 60ன்றது அசலை குறிக்கிறதால மேலே 100 பெருக்கிட்டேன். இந்த 0க்கு இந்த 0 கேன்சலு. அப்போ 5 100 பெருக்குன்னா 500ன்னு வரும். டிவைட் பை 6. இதை நம்ம பார்க்கலாம். இது பாதி ஆகினா 3, இதை பாதி ஆகினா 250. ஸோ அப்போ 250 வகுத்தல் 3 வருமா? இதையும் அடிக்கலாம், இன்னும் சுருக்கலாம். 3 3 7 3 21, 8 3 24, 8 3 24. கரெக்டாக இங்கே எழுதுறேன். இங்கே எழுதுவோம். 8 3 24. 25 24 போனால் மீதி 1 இருக்கும், பக்கத்தில் போடுங்க, 10ன்னு வரும். 3 3 9ன்னு வரும். கரெக்டாக? மீதி எவ்வளோ இருக்கும்? 3 9. மீதி 10ல் 9 போச்சுன்னா மீதி 1 இருக்கும். 1 டிவைட் பை 3 83. 1 டிவைட் பை 3 சதவீதம். இங்கே போய் பார்க்கலாம். 83. இங்கே பாருங்கள், யாரடா இதே சுரி இருக்காங்களே, இருந்தாலும் பரவாயில்ல. இது பாருங்க, 83 1 டிவைட் பை 3 சதவீதம். ஆனால் நமக்கு 83ன்றதால ஆப்ஷன் பி தான். இதே போட்டுடலாம். சரிங்களா? கலப்பினத்திலே போட்டு வந்துடுங்க. அந்த ஆப்ஷனை பார்த்து நம்ம டிக் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்போ உங்களுக்கு ஹோம்வொர்க் 66வது கேள்வி ஹோம்வொர்க்கு. கயல் 5 டஜன் முட்டைகளை வாங்குறாங்க. அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைங்க எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதம். 2024 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. போடுங்க. ஆப்ஷன் ஏ 45%, பி 35%, சி 25%, டி 15%. போட்டிங்களா? அவ்வளோதான். இது இன்னும் ஒரு கணக்கு விட்டு வந்துடல, அங்கே அதையும் போட்டுருவோம். அதையும் ஹோம்வொர்க்குன்னு சொன்னேன். தோருக்கு பார்த்தீங்களா? இது ரொம்ப ஈஸி தான். 7th புக்கில் இருக்குது. 2023 டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. ஒரு நகரத்தின் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்தில் இருந்து 8 லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம். இந்த 5 ஆண்டு நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நகரத்தில் 5 லட்சம் பேர் இருந்தது, இப்போ 8 லட்சம் பேரை அதிகரிச்சிட்டாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க? அப்போ 5 லட்சம்ன்றது அசல். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்காங்களோ அதற்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் கீ பாயிண்ட். போடுங்க. ஆப்ஷன் ஏ 60%, பி 40%, சி 80%, டி 50%. கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு கிளாஸ் இருக்குங்க 6வது டைப்பில். அதை முடிச்சுட்டா முடிஞ்சிடுச்சு 6வது டைப். பார்ப்போம் எத்தனை கிளாஸ் முடியுதோ. முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 2 கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிளியராக பார்த்துட்டுன்னு வச்சிங்களேன், நம்மளை தாண்டி ஒரு கொஷின் கூட போகாது. டைரக்ட் கொஷின் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.